தொழில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் உள்ளே வரீங்க. மகரத்துக்கு 7.5 சனியிலேருந்து வெளில போகிறாங்க, மேஷம் உள்ளே வரும். அதனால் இதனுடைய பேர் விரய சனி. விரய சனியில் கழுத்து தலைப்பகுதியில் கவனமாக இருக்கணும். கழுத்துலேருந்து தலை, அதில் கண் இருக்குது, வாய் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, தொண்டை இருக்குது, வெர்டிகோன்னு மயக்கம் வரும். இதிலெல்லாம் கவனமாக இருக்கணுமா. யார்? மேஷம். எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும். நான் தான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருப்பேன், தாரக மந்திரம். சனி வருதா, கோயில் போகிறது, அனுமானம் கும்பிடுறது, திருநள்ளாறு போகிறதெல்லாம் ஏற கட்டுங்க. எக்ஸசைஸ் ஆரம்பித்து நைட்டில் சீக்கிரமாக உணவை முடிச்சிடுங்க. லேட் நைட்டு உணவு எடுத்துக்கிறவங்களுக்கு சனி அதிகமான தொந்தரவு கொடுப்பார். இதெல்லாம் இயற்கை. சனி இருந்தாவே 3 வேளை சாப்பிட்றவங்க 5 வேளை 6 வேளை பிரித்து சாப்பிடணும். வயிறில் ஃபுல் பசியோட கொஞ்சம் பசி இருந்துக்கினே இருக்கணும். அப்போ தான் மூளை நல்லா வேலை செய்யும். ஏன்னா சனி நம்மளை மந்தப்படுத்திடுவார். நல்லா சாப்பிட்டுட்டா அப்படியே எங்கே சுருண்டு படுத்துங்கன்னா அன்றைக்கி வேலை மொத்தமாக கெட்டுடும். மேஷத்துக்கு அற்புதமான அமைப்பு 7.5 சனி. உங்கள் இதில் தான் சனி நீச்சமாகிறார் மேஷத்தில். அடுத்தது வரக்கூடிய சனி பெயர்ச்சி. செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்கள் மேஷம். அதே சமயம் என்னன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆத்ம ரீதியாக அனுகூலம் காணப்படும். தெய்வ மார்க்க சித்தாந்தங்கள் அனுகூலத்தை தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். புது பொறுப்புகளுக்கு வருவீங்க. டக்குன்னு சோம்பலெல்லாம் உதறுவீங்க. ஒரு விஷயமாக அழகாக நவுத்துவீங்க. நிறைய விஷயம் பெண்டிங்காகவே வச்சுருப்பீங்க, அதெல்லாம் அழகாக முடிப்பீங்க. 7.5 சனியில் சுபகாரியம் நடக்கும். குழந்தை அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த அந்யோன்ய குறைபாடெல்லாம் நீங்கும். அதே சமயம் வேறு என்ன ஆகும்? டக்குன்னு கல்யாணம் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக அற்புதத்தை தரும். பணவரவு ஏற்படும். அனுகூலமான அமைப்பு. சனினா சனியை மட்டும் பார்க்கக்கூடாது. ராகு பார்க்கணும், குரு பார்க்கணும், இவங்கெல்லாம் பார்க்கணும். அபிராமி அந்த அதில் 40, 59, 75 படிக்கணும் நீங்கள். ஏன்னா பூர்வ புண்ணிய தாஷம் ஏற்படுவதனால இந்த 3 பாடல் உங்களை காப்பாற்றும். திருவெண்காடு புதஸ்தலம் அது அற்புதத்தை ஏற்படுத்தும். 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிக்கணும். திருவெண்காடு போக போக வழக்கு, மற்ற விஷயங்கள், சட்ட சிக்கல்லாம் தீந்துடும். நம்பிக்கை ஏற்படும். ஹெல்த் விஷயத்தில் இருந்த பிரச்சனைலாம் தீரும். நல்ல ஏதாவது சர்ஜரி தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் வெறும் மாத்திரை மருந்திலே உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆகும். தொழில் டக்குன்னு அரசு துறை, அரசியல்வாதிகள்லாம் பெரிய பொறுப்புகளுக்கு வருவாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். நல்ல ரெஸ்ட் எடுப்பீங்க. ரெஸ்ட் இல்லாமல் உழைச்சிருப்பாங்க மேஷம். இப்போல்லாம் திட்டமிட்டு கரெக்டாக செய்வீங்க. ஏன்னா அந்த உணவு முறையை சரியாக மாற்றிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வெற்றியாளர்கள் இந்த சனி பயிற்சியில் இருக்க முடியாது. 7.5 சனி வருதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. 7.5 சனியில் ஜெயிக்கப்போட ராசி யாருன்னா பார்த்தா மேஷம். அந்த சமயத்தில் மேஷத்துக்கு நான் சொன்னது தான், வழுக்கலான இடங்கள், உயரமான இடங்கள், வண்டியில் ரொம்ப கவனம், அடிக்கடிக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, பிரீத்தி பண்ணிக்கிறதெல்லாம் செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானங்கள் செய்வது, கோயிலில் நடக்கக்கூடிய பொங்கலுக்கு மிளகு சீரகம் வாங்கி கொடுக்குறதெல்லாம் பெரிய பரிகாரம், சனி பிரீத்தி. அதே போல் கோயிலில் அபிஷேகம் நடக்கிற இடத்துல கோயிலுங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கினா அந்த நல்லெண்ணெய் சாமி மேலே டெய்லி போடுவாங்க, அந்த எண்ணெய் தேய்க்கிறது. அதுபோல் கோயிலுங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, விசேஷமான பலனை பார்க்கலாம்.